ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பக்தர்களின் வெறுப்பையும் கோபத்தையும் சாபத்தையும் பெரும் வகையில் நடந்து கொண்டு ரங்கநாதர் அருள் தருவார் என்று நம்பும் அமைச்சர் சேகர்பாபுவை பார்த்தால் பரிதாபம் தான் வருகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. சுவாமி தரிசனம் மற்றும் சொர்க்கவாசல் கடப்பதற்கு அறநிலையத்துறை கட்டணம் வசூலித்து வருகிறது. சொர்க்கவாசல் கடப்பதற்காக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தார்கள். குடும்பத்தினருடன் அமைச்சர் சேகர்பாபு வந்ததால் பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு அங்கிருந்த பக்தர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரையும் விரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் சேகர்பாபுவின் குடும்பம் ஒரு புண்ணிய தினத்தன்று கோவில் நிகழ்வில் கலந்து கொள்ள பக்தர்களை அனுமதிக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அமைச்சர் சேகர்பாபு அந்த எல்லையை மீறி செயல்படுகிறார் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் உடலில் எண்ணெயை பூசிக்கொண்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் என்ற பழமொழியை அமைச்சருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நல்ல நாளன்று மக்களின் வெறுப்பையும் சாபத்தையும் வாங்கிக் கொண்டு ரங்கநாதர் அருள் தருவார் என்று நம்பும் அமைச்சரை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.